சூறை செடியின் அனுபவம் வாழ்க்கையில கண்டிப்பா வரும். ஆனா உன்னை கரம் பிடிச்சவரு உன் தேவைக்காக உன்னை கரம் பிடிக்கல. நான் நினைச்சேன் என் தேவைக்கு அவர் கையை பிடிச்சிருக்கிறான்னு. அவர் கையை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் தேவைக்கு என் கையை பிடிச்சிருக்கிறார். அப்படி அவர் கையை பிடிக்கும் பொழுது அந்த தருணம் என்னவா இருக்கும்னா நமக்கு ஒரு சோர்வு உண்டு பண்ணும். சில பேர் நம்மள சோர்வடைய செய்வாங்க, நம்ம ஆத்மாவை சோர்வடைய செய்வாங்க. ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கீழே விழாதபடிக்கு உங்களை எப்பவுமே தாங்குவார். சில நேரங்கள்ல கர்த்தர் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைமையில உன்னை கொண்டு போய் விடுவார். அந்த தாக்கு பிடிக்காத சூழ்நிலைமையில சில நேரத்துல உன் எதிராளி ஜெயிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் தாங்கி பிடிக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் கை சோர்ந்து போயிருக்கலாம், உன் சரீரம் சோர்ந்து போயிருக்கலாம், நீ தளர்ந்து போயிருக்கலாம், நீ அசந்து போயிருக்கலாம். ஆனால் உன்னை தாங்கி பிடிக்க கர்த்தர் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எதிராளி ஒருபொழுதும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது.